வணக்கம் பசங்களா, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது Xylem தமிழ் 11th and 12th சேனல். நான் உங்களோட ஸ்ரீஷ்மா மேம். ஹாய் பசங்களா, எப்படி இருக்கீங்க? ஓகே, இன்னைக்கு நம்ம 11th லீனியர் இன்இக்வாலிட்டிஸ் நம்ம படிக்க போகிறோம். பிகாஸ் இந்த சாப்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்ல முடியாது, அப்படின்னலாம் நான் சொல்ல மாட்டேன். இம்பார்ட்டன்ட் ஆனது தான். ஆனால் வந்து இதோட அப்ளிகேஷன் நம்ம வந்து நிறைய பிளேஸில் வி வில் என்ன சொல்லலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஒன் இஸ் டு ஃபைண்ட் டொமைன் அண்ட் ரேஞ்ச். அப்புறமேல் வந்து ஆமாம், டொமைன் அண்ட் ரேஞ்ச் கண்டுபிடிக்கிறதுக்கு. அண்ட் ஆல்சோ இது வந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப், தட் இஸ் 12th கூட இது உங்களுக்கு தேவை வரும். ஓகே, ஸோ உங்களுக்கு தேவையானது மட்டும் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். ஓகே, ஸோ இதோட ஒரு லைக் என்ன சொல்லலாம், இதோட ஒரு அப்படின்னா எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் உங்களுக்கு 11th 12th படிக்கிறதுக்கு இருக்குது. ஸோ லீனியர் இன்இக்வாலிட்டிஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியலன்னா அந்த சாப்டர் உங்களால் என்ன பண்ணலாம், படிக்க முடியாது. ஸோ இது வந்து ஜஸ்ட் பேஸ் மாதிரி வச்சுக்கோங்க. திஸ் இஸ் அ வெரி ஈஸி சாப்டர் இன் யோர் 11th. ஓகே, வெரி ஈஸி சாப்டர். உங்களுக்கு தேவையானது மட்டும் எப்படி ஒரு இன்இக்வாலிட்டியை சால்வ் பண்ணுறது நான் வந்து உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன். ஓகே, ஸோ தட்ஸ் வாட் யூ வாண்ட். டொமைன் கண்டுபிடிக்கிறதுக்கு, ரேஞ்ச் கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம் இந்த இன்இக்வாலிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ லேட் பண்ணாமல் ஓகே, சாப்பிட்டாச்சா பசங்களா? விட்டாயித்தா? ஓகே, ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பசங்களா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பட்டனை லைக் பண்ணுங்க, அவ்வளோதான். ஷேர் பண்ணுங்க ஆஸ் யூ விஷ். ஓகே, பிரச்சனை கிடையாது. ஓகே, ஸோ இன்னைக்கு நோட்ஸ் நான் வந்து டெலகிராமில் அனுப்பிடுவேன். ஸோ டெலகிராம் லிங்க்ஸ் எல்லா லிங்க்ஸுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷனில் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். எஸ், ஓகே, ஸோ லீனியர் இன்இக்வாலிட்டிஸ் ரொம்ப சின்ன சாப்டர் பசங்களா, பட் வெரி இன்ட்ரெஸ்டிங் சாப்டர்ஸ். இன்ட்ரெஸ்டிங்னா இதில் வந்து ஒன்று கண்ணேன்னு மட்டும்தான் உங்களுக்கு படிக்கிறதுக்கு இருக்குது. மற்றதெல்லாம் இட் இஸ் வெரி ஈஸி, நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் படித்தது தான். ஓகே, ஸோ இதில் வந்து சிலபஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்லி ஒன் வேரியபிள். ஓகே, ஒன் வேரியபிள் இருக்கிற லீனியர் இன்இக்வாலிட்டிஸ் மட்டும்தான் உங்களுக்கு சால்வ் பண்ணணும். கை தட்டிக்கோங்க, அங்கேருந்து உங்களுக்கு கைத்தட்டணும், பிரச்சனை கிடையாது. ஸோ இதில் வந்து டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வரலாம். ஓகே, ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்து உங்களுக்கு வந்து சால்வ் பண்ண கேட்கலாம். ஸோ நம்ம வந்து sin x to sin x அதோட டொமைன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டொமைன் தெரியும். ஓகே, ரேஞ்ச். ஓகே, டொமைன். ஓகே, டொமைன் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு, ரேஞ்ச் கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம் we will use this inequalities. ஓகே, ஸோ தட் இஸ் 2 + 3x அப்படின்னு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் ஒரு f of x அந்த மாதிரி கொடுத்து இதோட ஃபங்க்ஷன் என்ன, இதோட ரேஞ்ச் என்ன, டொமைன் என்னன்னு கேட்பாங்க. ஓகே, தட் இஸ் வெரி டெஃபினட் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அது உங்களுக்கு அந்த லீனியர் இன்இக்வாலிட்டிஸ் எப்படி அவங்க சால்வ் பண்ணுறாங்க அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த தான் அதுக்கு உங்களுக்கு தேவையானது மட்டும் நான் தான் இன்னைக்கு சொல்லி தந்துடுவேன். ஓகே, ஸோ வாட் இஸ் இன்இக்வாலிட்டி அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அங்கே வந்து இன்இக்வாலிட்டி இன்இக்வல். ஸோ நம்ம ஆல்ரெடி ஒரு இக்குவேஷன் நம்ம எழுதுகிறோம். ஸோ தட் இஸ் இப்போ வந்து ax + 3 2x + 3 that is equal to 0. ஓகே, that is equal to 0 அப்படின்னு எழுதுகிறோமா. இன்இக்வாலிட்டி அப்படின்னா நாட் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்ல மாட்டேன். இன்இக்வாலிட்டி அப்படின்னா அங்கே வந்து ஒரு சைன் எல்லாம் வரும். ஓகே, ஸோ தட் இஸ் greater than, less than, greater than or equal to, less than or equal to. ஓகே, ஸோ அந்த மாதிரி சைன்ஸ் யூஸ் பண்ணுறவங்கள தான் நம்ம வந்து இன்இக்வாலிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இதில் வந்து உங்களோட NCERT இஸ் சஃபிஷியன்ட் டு லேர்ன் திஸ் சாப்டர். ஓகே, NCERT இஸ் வெரி சஃபிஷியன்ட். ஓகே, நீங்கள் அது மட்டும் படித்தா போதும், உங்களுக்கு லீனியர் இன்இக்வாலிட்டிஸ் யூ கேன் ஸ்கோர் வெல். எஸ், ஸோ இங்கே வந்து பாருங்கள், ஒன்றுமே வேண்டாம். நீங்கள் வந்து ஐ வில் ஜஸ்ட் கிவ் யூ வெரி சிம்பிள்ஸாக எக்ஸாம்பிள். நீங்கள் கடைக்கு போகிறீங்க. இல்லை மேம் நாங்கள் வந்து ஆர்டர் பண்ண நீங்கள் இன்றைக்கி கடையில் போகிறீங்க. ஓகேவா, நீங்கள் கடையில் போய் நீங்கள் வந்து என்னமோ வாங்க போகிறீங்க. ஓகே, உங்ககிட்ட ஆனால் அந்த பட்ஜெட் இஸ் 100. என்னப்பா இந்த பட்ஜெட் இஸ் 100. ஸோ யூ ஹாவ் டு பை சம்திங். என்னமோ என்ன சொல்லலாம், கடலைப்பருப்பு, அரிசி மாவு, அந்த மாதிரி குட்டி திங்ஸ் யூ ஹாவ் டு என்ன சொல்லலாம், உங்களுக்கு வந்து யூ ஹாவ் டு பை. ஓகே, ஸோ அது வாங்க நீங்கள் போகும்போது நீங்கள் வந்து நீங்கள் உங்கள் சொந்த கடைக்கு போகல, நீங்கள் வந்து வேறு பையா கடைக்கு போகிறீங்க. ஓகேவா, ஸோ நீங்கள் வந்து யூ ஹாவ் டு பை சம் எக்ஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து யூ ஹாவ் 10 லேஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, 10 லேஸ் உங்களுக்கு வாங்கணும். ஓகே, 10 லேஸ். ஓகே, உங்ககிட்ட வந்து எக்ஸ் லேஸ் யூ ஹாவ் டு பை.
ஓகே. ஆனால் ஒரு லேஸோட அங்கே வந்து 10 rupees லேஸ் மட்டும்தான் இருக்குது. என்னப்பா 10 rupees லேஸ் மட்டும்தான் இருக்குது. ஓகே. ஸோ நீங்கள் வந்து 10 into x ஓகே சம்திங் நீங்கள் எவ்வளவோ வாங்குறீங்க. ஆனால் 200க்குள்ளார தான் நீங்கள் வாங்குவீங்க. ஈக்குவல் டு 200 ஆர் லெஸ் தேன் 200 ரைட். அதுக்கு மேலே நீங்கள் வாங்குனீங்கன்னா 200க்கு மேலே நீங்கள் வாங்குனீங்கன்னா அதுக்கு நீங்கள் காசு கொடுக்கணும். ஆனால் உங்ககிட்ட இல்லை. ஓகே. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ வந்து 10x லேஸ் நான் வாங்குறேன் அப்படின்னா எனக்கு தெரியாது எவ்வளோ. ஸோ ஐ வில் ஜஸ்ட் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 200. லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 200க்கு தான் நான் லேஸ் வாங்குவேன். அதுக்கு மேலே 200க்கு மேலே என்கிட்ட காசு இல்லைங்க. அதனால தான் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 200க்கு நான் வந்து என்ன வாங்குறேன், லேஸ் வாங்குறேன். ஈக்குவல் டு 200க்கும் எனக்கு லேஸ் வாங்கலாம், அதுக்கு கம்மியாகவும் எனக்கு லேஸ் வாங்கலாம். ஓகே. ஸோ இஃப் ஐம் யூஸிங் தீஸ் டைப்ஸ் ஆஃப் சைன்ஸ் அதுக்கு தான் நம்ம வந்து என்னன்னு சொல்கிறோம், லீனியர் இன்இக்வாலிட்டிஸ். ஓகே. லீனியர் எதுக்கு அப்படின்னா ஒன்லி ஒன் வேரியபிள் இஸ் தேர். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஒன் வேரியபிள் எக்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. ஸோ அதனால லீனியர். குவாட்ராட்டிக்கில் வரலாமா மேம்? எஸ் டெஃபினெட்லி குவாட்ராட்டிக்கில் வரலாம். ஸோ so that is 10x வந்து less than or equal to 200 அப்படின்னா this is a linear inequality. Less than or equal to greater than or equal to இல்லாட்டி 10x less than 200 அந்த மாதிரி இருந்தால் கூட இவங்களை நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம், linear inequalities. படிச்சிட்டிங்களா? அவ்வளோதான். இதுக்கு மேலே ஒன்றும் கேட்க மாட்டாங்கடா, சத்தியமாக சொல்கிறேன். இப்போ வாங்க இந்த இதே கதை தான் ரெவியும் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ ரெவி கோஸ் டு அ மார்க்கெட் வித் 200 rupees. அவங்ககிட்ட எவ்வளோ காசு இருக்குது? 200 rupees தான் இருக்குது டு பை ரைஸ். அரிசி வாங்க போகிறாங்க பாவம் ரெவி. ஓகே. விச் இஸ் அவைலபிள் இன் த பேக்கெட்ஸ் ஆஃப் 1 kilogram. ஓகே. 1 kilogramக்கு தான் அங்கே வந்து அவைலபிள். த ப்ரைஸ் ஆஃப் பேக்கெட் ஆஃப் ரைஸ் இஸ் rupees 30 if x denotes the number of packets of rice which he buys, then the total amount of spent by him is 30x. டே நான் சொன்னது தாண்டா அவங்களும் சொல்கிறாங்க. அங்கே வந்து இவங்க வந்து ரெவி வந்து எங்கே போகிறாங்க, கடை போகிறாங்க. ஓகே. he is going to some market to buy rice. ஸோ ரைஸ் வாங்குறதுக்காக போகிறாங்க. ஸோ எல்லாமே 1 kilogram 1 kgல தான் அங்கே வந்து பேக் பண்ணி வச்சுருக்காங்க. 1 kg வந்து 30 rupees. ஸோ அவன் 200க்குள்ளார வந்து அவன் வாங்கணும். கரெக்டா? ஸோ விச் மீன்ஸ் 30x. x is the number of rice packets. ஓகே. அது should be less than 200 இருக்கலாம். லெஸ் தேனும் இருக்கலாம், கிரேட்டர் தேன் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 200 இருக்கலாம். இப்போ வந்து லெஸ் தேன் 200 நம்ம எடுக்கிறோம். ஓகே. ஸோ திஸ் இஸ் த லீனியர் இன்இக்வாலிட்டி. இதை வந்து நீங்கள் சால்வ் பண்ணணும். என்ன பண்ணணும்? சால்வ் பண்ணணும். ஓகே. ஹவ் யூ கோனா சால்வ்? எப்படி நம்ம சால்வ் பண்ணணும்? யூ ஹாவ் டு கெட் த வேல்யூ ஃபார் எக்ஸ் ரைட். எவ்வளோ பேக்கெட்ஸ் அவன் வாங்குறான் அதே இன்டூ 3 பண்ணால் எவ்வளோ பேக்கெட்ஸ் வாங்கினா 200க்குள்ளார நிற்கும். ஸோ தட் இஸ் த திங். ஓகே. ஸோ 30x லெஸ் தேன் 200. ஸோ 30x லெஸ் தேன் 200 எப்படி நீங்கள் மேம் சால்வ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை, சிம்பிள். ஸோ இஃப் ஐ ஹாவ் அ லீனியர் இன்இக்வாலிட்டி தட் இஸ் 2x plus 3 less than 4 I have. Okay, less than 4. இது வந்து உங்ககிட்ட solve for x அப்படின்னு கேட்பாங்க. Solve for x. Okay. So this is the question. So what you have to do is that உங்களுக்கு வந்து solve for x அப்படின்னா I have to get the value for x. கரெக்டா? எனக்கு xக்கு வந்து வேல்யூ கிடைக்கும். ஓகே. இஸ் தட் கிளியர்? ஸோ எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ எக்ஸை வந்து தனியாக எனக்கு கிடைக்கணும். ஸோ I have here is 2x plus 3 less than 4. 2x plus 3 என்னவாக இருக்கும்? less than 4 ஆக இருக்கும். ஓகே. we will just write greater than 4. பிரச்சனை கிடையாது எப்படி இருந்தாலும். So I have to remove this plus 3, right? So இந்த plus 3 வந்து எனக்கு remove பண்ணணும். So what I'm going to do is that 2x plus 3 so இங்க plus 3 இருக்குது. If I subtract minus 3 here அது பண்ணா இங்கேயும் நான் வந்து என்ன பண்ணணும்? minus 3 வந்து subtract பண்ணணும். ஓகே. அவ்வளோதான். So what will I get? 2x இது வந்து கேன்சல் ஆகி போயிருமா? So that is 2x greater than 1. 2x என்னப்பா? greater than 1. ஸோ வந்து அப்புறமேல் வந்து இங்கே ஒரு 2 இருக்குது. ஸோ இந்த 2 வந்து எனக்கு வேணாம், பிகாஸ் எனக்கு x மட்டும்தான் தேவை. ஸோ வாட் ஐம் கோனா டூ இஸ் தட் 2x டிவைடட் பை 2. ஸோ இங்கேயும் டிவைடட் பை 2 செஞ்சா இங்கேயும் ஐ ஹாவ் டு டூ divided by 2. So this 2 and this 2 will get cancelled. So we will get x greater than 1 divided by 2. x greater than 1 divided by 2. So என்னோட x ஓட வேல்யூ வந்து 1/2 விட பெருசா இருக்கணும். ஓகே. 1/2 விட பெருசா இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி செட்ஸில் லேர்ன் பண்ணியிருப்பீங்க. இப்போ கிரேட்டர் தேன் அப்படின்னா
greater than அப்படின்னா greater than x greater than 1/2. 1/2 வந்து not included. 1/2 is not included. 1/2ல இருந்து அப்படின்னா மேம் 1/2ல இருந்து positive infinity. 1/2 is positive, right? So 1/2ல இருந்து positive infinity. So x belongs to open bracket 1/2 to positive infinity. To positive infinity. This is how you solve a linear inequality. Clear? இதே தான் பசங்களா அவங்க வந்து கதை சொல்லுவாங்க. நீங்க வந்து அதுக்கு ஏத்த மாதிரி linear inequalities you have to make. பிரச்சனை கிடையாது. ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் ரூல். ஆக்சுவலி there are 2 rules இருக்குது. ஃபர்ஸ்ட் ரூல் இஸ் திஸ். இப்போ வந்து செகண்ட் ரூல் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஓகே, செகண்ட் ரூல் இஸ் தட் இப்போ வந்து okay, I have, for example, question 4x plus 3 less than 5x plus 7. okay, இது எனக்கு தெரியல வருமா இல்லையான்னு we will check. இது வந்து கொடுத்துருக்காங்க. you have to find the solve for x. okay, solve for x is the question. so what I have to do, so இங்க ஏதாச்சும் ஒரு சைடு நீங்க வந்து பார்த்தா போதும். okay, so 4x plus 3. so I am removing this plus 3. so இங்க வந்து minus 3 வருமா? yes ma'am. so அதே மாதிரி 5x plus 7 minus 3 here will come. so 4x less than 5x plus 4. 5x plus 4. clear? so அதே மாதிரி இங்க ஒரு plus 4 இருக்குதா? right? so இங்க ஒரு plus 4 இருக்குது மேம். அப்புறம் என்ன மேம் பண்றது? அதே மாதிரி இந்த plus 4 I have to remove. so 4x, okay, 4x minus 4 less than 5x. என்னடா இது? okay, 5x plus 4 minus 4 I will get. so this and this will get cancelled. 4x minus 4 less than 5x. okay, so இங்க வந்து பாத்தீங்கன்னா I have to remove this x. ma'am, what ma'am? remove this x. இப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னா இங்கேயும் plus 4 இருக்குது, இங்கேயும் minus. ma'am, அப்போ இங்க plus 4, அப்போ this will goes on. so what you have to do is that dividing, இங்கேயும் x ஆல divide பண்றேன், இங்கேயும் x ஆல divide பண்றேன். so this and this will get cancelled, right? பசங்களா, I think this won't come, I guess. okay, wow. so we will get 4x minus 4 less than 5. okay, so 4x minus 4 plus 4 less than 5. இது வரும், ஆனா வந்து நம்ம நினைச்சது வராது. இது வந்து எப்படி தெரியுமா? so we will get like this. okay, இதுவும் சால்வ் பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. okay, so that is 4x minus 4 divided by x. இதுவும் அதே சேம் கதை தான் வரும், பட் இட்ஸ் ஃபைன். ஓகே, இது வந்து நானே எடுத்த ஒரு எக்ஸாம்பிள், அதனால தான் இப்படி வருது. ஸோ வாட் ஐ மென்ட் இஸ் தட் இது தேவையில்லை. சாரி பசங்களா ஃபார் வேஸ்டிங் யுவர் டைம். இந்த மாதிரி இன்இக்வாலிட்டிஸ் கிடைக்காது, இந்த மாதிரி இன்இக்வாலிட்டிஸ் கொடுக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அது வந்து அப்படி போய்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ வாட் ஐ மென்ட் இஸ் தட் இப்போ வந்து உங்ககிட்ட, ஸோ நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதான்னு எனக்கு தெரியல. தட் இஸ் இப்போ வந்து 9 minus x square. ஓகே, 9 minus x square less than 0 அப்படின்னு ஒன்று நான் வந்து உங்களுக்கு சொல்லி தந்தேன். ஓகே, டொமைன் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ இங்கே வந்து நான் வந்து மைனஸ் எக்ஸை வந்து மைனஸை வெளியில் எடுத்தேன்னா ஐ வில் கெட் x square minus 9 less than or equal to 0 அப்படின்னு வருது. கரெக்டா? ரைட். ஸோ இந்த மாதிரி வரும்போது நெகட்டிவ் வந்து இந்த சைடு வருது. ஸோ ஐ ஹாவ் டு ரிமூவ் திஸ் நெகட்டிவ். ரிமூவ் திஸ் நெகட்டிவ் எனக்கு வந்து ரிமூவ் பண்ணும், எனக்கு வேணாம் அந்த நெகட்டிவ், எனக்கு வேணாங்க. ஸோ அந்த மாதிரி வரும்போது வாட் ஐ வில் டூ இஸ் தட் negative 1 into negative of x square minus 9 less than or equal to minus 1. So இங்க already ஒரு 1 இருக்குது. ஓகேவா? ரைட்? எஸ், everybody knows that. So this one and this one will get positive. So what happens is that x square minus 9 இங்க less than or equal to, right? less than or equal to என்னவாகும்? உல்டாவாக மாறிடும். that is greater than or equal to 0. அவ்வளோதான். நெகட்டிவால நீங்கள் வந்து இன்இக்வாலிட்டிஸை என்ன பண்ணுறீங்க? இஃப் யூ ஆர் மல்டிப்ளைங் போத் சைட்ஸ், மல்டிப்ளை ஆகட்டும் டிவைட் ஆகட்டும். ஸோ இஃப் யூ ஆர் மல்டிப்ளைங் ஆர் டிவைடிங் வித் அ நெகட்டிவ் நம்பர் ஆன் அன் இன்இக்வாலிட்டி என்னவாகும் பசங்களா? லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு இருந்தது வந்து நீங்கள் நெகட்டிவால மல்டிப்ளை பண்ணுறீங்க அண்ட் ஆல்சோ டிவைட் பண்ணுறீங்க. மல்டிப்ளை ஆர் டிவைட். ஸோ இது வந்து என்னவாகும்? சேஞ்ச் ஆகும். இப்போ இது லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஆயிடுச்சுன்னா இது கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு வரும். ஓகே, வி வில் டூ அ ப்ராப்ளம்.
எல்லா ப்ராப்ளமே அந்த மாதிரி தாண்டா இருக்குது. ஓகே, ஸோ தட் இஸ் த ரூல்ஸ். ஓகே, அதுக்கு முன்னாடி ஸோ இந்த டேர்ம்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சா ஹாய் 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 எஸ்ஹெச்கே எடிட்ஸ் நீங்கள் நல்லா எடிட் பண்ணுவீங்களா? ஓகே, சாரி, நான் வந்து ஐ வாஸ் ஆஸ்கிங் ஜென்ரலி எப்படி இருக்கீங்க? ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா strict inequalities, that is ax plus b less than 0 less than வந்துச்சுன்னா we will say strict. இவங்க வந்து ஸ்ட்ரிக்டான இனீக்வாலிட்டிஸ். இல்லை ax plus b less than or equal to 0 வந்துச்சுன்னா இவங்களை வந்து நம்ம ஸ்லாக் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்லாக் இனீக்வாலிட்டிஸ். இது வந்து தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஓகேவா? இனீக்வாலிட்டிஸ் என்னடா இது? Inequalities. Sorry பசங்களா for my weird vocals. மாறாதா மேம்? அப்படியெல்லாம் கிடையாது. If you have an interest, you have to do that. நானும் I will also edit. குட்டி குட்டியானது நான் எடிட் பண்ணுவேன் இன்ஷார்ட்டில். ஓகே, my name is Shalini ma'am. Oh, okay, hi Shalini. Oh, Shalini. நல்லா இருக்கு நீ. Okay, so this is strict inequalities and that is slack inequalities. Okay, fine. So இந்த ரூல்ஸ் தானே நான் இப்போ சொன்னது தான் நீங்களும் இது வந்து பண்ணுறீங்க. ஸோ ஈக்குவல் நம்பர்ஸ் மே பி ஆடட் ஆர் சப்ஸ்ட்ராக்டட். நீங்கள் வந்து இனீக்வாலிட்டி சைடில் எனக்கு அந்த +3 ஆட் பண்ணுறீங்கன்னா இந்த சைடு யூ ஹேவ் டு ஆட் +3. இல்லை -3 ஆட் பண்ணுறீங்கன்னா யூ ஹேவ் டு ஆட் -3 as well. ஓகே, ஸோ அதே தான். அப்புறமேல் இந்த செகண்ட் ரூல் இஸ் இம்பார்ட்டன்ட். தட் இஸ் இஃப் யூ த இனீக்வாலிட்டிஸ் கேன் பி மல்டிப்ளைட் ஆர் டிவைடட் பை சேம் பாசிட்டிவ் நம்பர். ஓகே, பாசிட்டிவ் நம்பராக நீங்கள் டிவைட் பண்ணீங்கன்னா ஓகே, அங்கே சைனுக்கு சேஞ்சஸ் கிடையாது. விச் மீன்ஸ் இப்போ வந்து இங்கே 2x இருக்குது, இங்கே <4 இருக்குது அப்படின்னா ஐ ஹாவ் டு லைக் கெட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். 2x டிவைடட் பை 2 sorry 2x divided by 2 greater than 4 divided by 2 வந்து பிரச்சனை கிடையாது. ஸோ x வந்து greater than 2. ஓகே, இங்கே வந்து இனீக்வாலிட்டியோட இதெல்லாம் சேஞ்ச் ஆகாதுங்க. இப்போ வந்து நீங்கள் நெகட்டிவ் நம்பரால் என்ன பண்ணுறீங்க, மல்டிப்ளை பண்ணுறீங்க இல்லை டிவைட் பண்ணுறீங்க அப்படின்னா இனீக்வாலிட்டியோட சைன் வில் கெட் சேஞ்ச்ட். ஓகே, தட் இஸ் இட் இஸ் ரிவர்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, த சைன் ஆஃப் இனீக்வாலிட்டி இஸ் ரிவர்ஸ்ட். That is less than become greater than or less than or equal. கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிறேன்டா, ஹிக்கப்ஸ் வருது. இனி யாரும் நினைக்கிறாங்க. ரொம்ப ஃபன் பண்ணுறீங்க மேம். இனி நினைக்க யாருமே இல்லைடா. போடுங்கடா அந்த பாட்டை. So less than or equal to becomes greater than equal to. எப்போ? Drink water ma'am. Oh, thank you for your kind words. எப்போ நீங்கள் உங்களோட சைன் ரிவர்ஸ் ஆகும்? நெகட்டிவால் நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறீங்களோ இல்லை டிவைட் பண்ணுறீங்களோ அப்போ வந்து உங்களோட இனீக்வாலிட்டியோட சைன் வந்து ரிவர்ஸ் ஆகிடும். நீங்கள் வந்து இந்த இன்ஸ்டாகிராமில் பார்த்துருக்கீங்களோ ஒரு சின்ன குழந்தை என்ன சொல்லுவான், பிரெட் வச்சு பீஸா செய்வோம் பார்த்துடலாமா, அந்த மாதிரி நான் புரிஞ்சுதா? ஓகே, ஹாய் கதிர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, ஸோ வி வில் டூ சம் ப்ராப்ளம்ஸ். டைரெக்டாக ப்ராப்ளம் போயிட வேண்டியதான். ஸோ இது வந்து உங்களோட எக்ஸாம்பிள் இருக்கிற ப்ராப்ளம். ஓகே, எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் இஸ் தட் பசங்களா இனீக்வாலிட்டிஸில் உங்களோட என்சிஆர்டி சஃபிஷியன்ட். பசங்களா என்சிஆர்டி சஃபிஷியன்ட். ஹேமவர்ஷினி, ஹாய் ஹேமவர்ஷினி, படிச்சுக்கோங்க, 11th தான். ஓகே, ஸோ யூ ஹாவ் டு சால்வ் எக்ஸாம்பிள் நம்பர் 4. ஓகே, ஸோ அதையும் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அது வர கட் பண்ண மறந்துட்டு பசங்களா. விச் எக்ஸாம்பிள் மேம்? எக்ஸாம்பிள் நம்பர் 4 பசங்களா. அது நான் இங்கேயே எழுதிக்கிறேன், இது நான் வந்து கட் பண்ண மறந்துட்டேன். ஓ மை காட். எனிவேஸ் என்சிஆர்டியில் இருக்கிற எக்ஸாம்பிள். ஓகேவா? ஸோ யூ ஹாவ் டு சால்வ் ஃபார் திஸ். ஸோ இங்கே பாருங்க, 5 - 2x divided by 3 less than or equal to x divided by 6. ஓகே, ஸோ இதை வந்து உங்ககிட்ட சால்வ் பண்ணுற சொல்கிறாங்க. வெரி சிம்பிளாக உங்களுக்கு சால்வ் பண்ணலாம் பசங்களா. ஃபர்ஸ்ட் நீங்கள் 5 - 2x டிவைடட் பை 3 அங்கே வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இங்கே வந்து டினாமினேட்டரை சேம் பண்ணிடுங்க. ஓகே, பட் விச் 11th விச் சாப்டர்? செட்ஸ், ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், ட்ரிக்னோமெட்ரி, காம்ப்ளெக்ஸ் நம்பர், லீனியர் இன்இக்வாலிட்டிஸ், 5th chapter. Okay, so that is x minus
30 x minus 30 divided by 6. Okay, so இப்போ வந்து கொஞ்சம் அழகா இருக்காங்க. So first time what I'm going to doing is that 3 ஆல இங்க multiply பண்றேன். இங்க multiply பண்ணா இங்கேயும் I have to multiply with 3. So 3 and 3 will get cancel. 5 minus 2x வந்து less than or equal to, இது வந்து cancel ஆயிருமா for 2 times. So x minus 30 divided by 2 is the new inequality. Okay, ma'am, இது வச்சு ஸ்டாப் பண்ணிடலாமா? ஜே எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிங்கடா. ma'am, you can watch this. Yes, இது வந்து பேசிக்ஸ் தான். Okay, this you need for JEE. Okay, inequalities question எல்லாம் வரலாம். ஸோ இது வந்து சிம்பிளாக இருக்கும். ஃபார் பேசிக்ஸ் யூ கேன் வாட்ச் இட். ஓகே, இதே மாதிரி கொஸ்டின் எல்லாம் வராது. ஓகே, சாப்டர் 5. எஸ் எஸ்ப்பா எஸ். ஓகே, ஸோ ஹியர் ஐ ஹாவ் 2. ஸோ இந்த 2 எனக்கு வந்து எலிமினேட் பண்ணணும். ஸோ ஐ ஆம் மல்டிப்ளைங் இட் வித் 2 அண்ட் இங்கேயும் நான் வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஓகே, ஸோ ஐ வில் கெட் 10 minus 4x 10 minus 4x less than or equal to, so இது cancel ஆகி போயிருமா? So that is x minus 30. Okay, fine. So இங்க ஒரு plus 10 இருக்கு இங்க. Okay, so I have to remove this plus 10. So yes, plus 10. So நான் வந்து minus 10 ஆல வந்து minus பண்றேன். 10 minus 4x minus 10 less than or equal to x minus 30 minus 10. ரேஞ்ச் அதுக்கு நம்ம வந்து ஒரு செஷன் பண்ணலாம் ஷாலினி, பிரச்சனை கிடையாது. ஸோ லீனியர் இன்இக்வாலிட்டிஸ், இந்த இன்இக்வாலிட்டிஸ் கொஷின் எல்லாம் வரலாம். ஓகே, நான் வந்து ஒரு ரிப்பீட்டடான கொஷின் வந்து நான் வந்து ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அது உங்களுக்கு இனஃப். அது இனஃப் கிடையாது, தட் இஸ் ஹாஃப் இட்ஸ் இனஃப். நம்ம வந்து வி வில் டூ. ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த இதுவும் கேன்சல் ஆயிருமா? ஸோ minus 4x less than or equal to x minus 40 வருமா? எஸ் மேம். ஸோ ஐ ஹாவ் டு ரிமூவ் திஸ் 40. ஸோ வாட் ஐம் கோனா டூ இஸ் தட், ஸோ இங்கே வந்து ப்ளஸ் 40ஆல் ஐ எம் ஜஸ்ட் ஆடிங், இங்கேயும் 40 ப்ளஸ் ஆட் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஐம் ஜஸ்ட் ஆடிங் த 40 ப்ளஸ். ஸோ 40 minus 4x less than or equal to x less than or equal to x. ஓகே, ஸோ என்னடா இது? ஓகே, minus 40 வந்துடும். ஓகே ஓகே, இங்கே வந்து பாருங்கள். ஸோ இதுக்கு வந்து ஆட் பண்ணாமலே we can just what you can do is that, ஸோ இங்கே வந்து minus 4x வருமா? இங்கே வந்து x minus x minus 40 வரும். ஓகே, ஸோ ஹியர் what I'm going to do is that, இங்கே வந்து I'm dividing it with by 4, இங்கேயும் dividing it with 4. ஓகே, ஸோ minus x less than or equal to x minus 40 divided by 4. I will get the same answer. 5 minus 2x. Did I make any mistakes? Yes, no. Okay, so இங்க இது வருமா? வெயிட் பண்ணுங்க. Okay, so here I have 40x less than or equal to x minus 40, right? 10x minus 4x less than or equal to, wait a second, for 10 2 into 2 is 4 x minus, yes, correct. so இங்க என்ன பண்ணலாம்? minus 4x less than or equal to x minus 40. so இங்க x minus 40 வரும். so I'm just adding plus 40 here, plus 40 here, இங்கேயும் plus 40 add பண்றேன். okay, so here it will become 40 minus 4x less than or equal to x. I will get less than or equal to x. okay, so இதில் வந்து இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இந்த minus 4x அந்த சைடு ஆட் பண்ணுறேன். ஓகே, ஸோ I'm adding this plus 4x here as well. இங்கேயும் plus 4, sorry, ஸோ இங்கேயும் நான் வந்து என்ன இது என்னடா இங்கேயாச்சு? இங்கே 40, ரைட்? இன்னைக்கு கஜினி மோடுடா, சாரி பேசுங்களா. ஸோ இங்கே வந்து 40 minus 4x less than or equal to x you will get. okay, so what I'm going to do is that I'm going to add this 4x this side as well as plus 4x. so இந்த 4x cancel ஆயிருமா? so 40 less than or equal to 5x you will get, less than or equal to ma'am x left side எடுக்கணும். ஆமாம், எக்ஸை வந்து இந்த சைடும் உங்களுக்கு எடுக்கலாம், இல்லை இந்த minus 4x அந்த சைடும் கொண்டு போகலாம், பிரச்சனை கிடையாது. ஓகே, எய்தர் வே யூ கேன் டூ இட்.
Okay va. So what I'm going to do is that I'm going to divide 5 here. இங்கேயும் 5 ஆல divide பண்றேன். Fine. Tajum tajum tajum. So that is இங்க வந்து 8 வந்துருமா. So that is இது இதுவும் cancel ஆகி போயிடும். So 8 less than or equal to x. 8 less than or equal to x. Okay, is that clear? So 8 is included. Correct? இங்க வந்து பாருங்க inequality ல 8 less than or equal to x அப்படினா 8 is included. Less than or equal to 8 அப்படினா x ஓட value வந்து less than or equal to 8. அதுதான் மேம் நீங்க இப்ப சொன்னீங்க. So how I'm gonna write is that இங்க இடமே இல்ல. So I will write here. Okay, x ஓட value வந்து belongs to minus infinity to 8. Any doubts? Any doubts here? Any doubts பசங்களா? minus 4x plus 4x. Okay, wait. என்னடா இது? Okay. Wait பசங்களா, some mistake is there. Okay, இங்க இது minus பண்ணியாச்சு. So minus இங்க வந்து 10 minus 4x. Okay, 10 minus 4x less than or equal to 630. Okay, x minus 30 வரும். Okay, fine. So what I'm going to do is that 10 plus 30 minus 4x less than or equal to x. Okay, so 40 minus 4x less than or equal to x. So inga vandu what I'm going to do is that I'm taking this x this side. So minus 4x minus x less than or equal to minus 40 you will get. So minus 5x less than or equal to minus 40. என்னப்பா மேம் மைனஸ் 10 பண்ணிங்கன்னா அப்போ இன்இக்வாலிட்டி மாறாது. ஆமாப்பா அதுதான் மாறும். அதுதான் நான் வந்து செக் பண்ணேன். இங்கே பாருங்க இப்போ இங்கே இப்படி வந்துச்சா. ஸோ ஐம் ஜஸ்ட் வாட் ஐம் கோனா டு இஸ் தட் minus 5ஆல் டிவைட் பண்ணுறேன். இங்கேயும் minus 5ஆல் டிவைட் பண்ணுறேன். ஓகேவா. ஸோ மைனஸால் டிவைட் பண்ணும்போது இன்இக்வாலிட்டிஸ் வந்து சேஞ்ச் ஆகும். எஸ் இங்கே ஹியர் ஒரு குட்டி மிஸ்டேக் பேசுங்களேன், மன்னிச்சுங்க, சாரிடா. ஸோ what will happen is that x வந்து greater than or equal to 8 வந்துடும். x வந்து greater than or equal to 8 வந்துடும். Okay, is that clear? So x வந்து greater than or equal to அப்படின்னா 8 விட greater. So which means 8 is included, comma, positive infinity. x belongs to. Any doubts? பசங்களா? உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கேன் ஐ டெல் யூ ஒன் குறுக்கு வழி டு சால்வ் திஸ். இப்போ வந்து மேம் இங்கே +1 ஆட் சொல்கிறீங்க, அங்கே நீங்கள் வந்து இப்போது ஜஸ்ட் இமேஜின் 10 minus 4x is equal to x minus 30. என்ன நீங்கள் பண்ணுவீங்க? இது வந்து குறுக்கு வழி. ஓகேவா. இது யூ ஹாவ் டு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு வச்சு நீங்கள் பண்ணணும். ஓகே. ஸோ வாட் யூ வில் டூ, இந்த minus 30 வந்து இந்த சைட் போயிருமா. ஸோ 10 plus 30. ஓகே, 10 plus 30. Okay, 10 plus 30 minus 4x is equal to x வருமா. So இங்க வந்து 40 minus 4x that is equal to x வருமா. So I am taking this 40 that side. So minus 4x இந்த plus x இந்த side வருமா, minus x that is equal to minus 40. இங்க பாருங்கடா மைனஸ் வந்துருச்சா ரெண்டு சைடுமே. So minus வந்துருச்சுன்னா you have to என்ன பண்ணணும், you have to change the inequality. மேம் இன்இக்வாலிட்டி வந்து நெகட்டிவ் வரும்போது தான் மாறுமா? எஸ் கரெக்ட். நெகட்டிவ் வரும்போது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐம் ஜஸ்ட் டிவைடிங் திஸ் வித், இங்கே பாருங்க இங்கே நெகட்டிவ் இருக்குதா. ஸோ அந்த நெகட்டிவ் வந்து நான் வந்து எனக்கு மாற்றணும். ஓகே, ஸோ ஐ ஜஸ்ட் ஒன்லி நீட் த பாசிட்டிவ் வேல்யூ ஆஃப் எக்ஸ். ஸோ அது நெகட்டிவ் வந்து போகிறது, அது வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக -5ஆல் நான் வந்து டிவைட் பண்ணேன். ஸோ இங்கேயும் -5ஆல் டிவைட் பண்ணேன், இங்கேயும் -5ஆல் டிவைட் பண்ணேன். இஃப் ஐம் டிவைடிங் ஆர் மல்டிப்ளையிங் இட் வித் நெகட்டிவ் நம்பர்ஸ், ஸோ லீனியர் இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5 and -5 வந்து கேன்சல் ஆகி போயிடும். ஸோ எக்ஸ் வந்து greater than or equal to 8. ஸோ 8 வரலாம், அதுவும் பாசிட்டிவ் இன்ஃபினிட்டி. ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர். ஓகே ஷாலினி, புரிஞ்சுதா? மேம் கிளாஸ் 12 லெக்சர் போடுங்க மேம், ப்ராபபிலிட்டி எக்ஸாம். யூ ஹேவ் ப்ராபபிலிட்டி எக்ஸாம்? ஓகே, ஐ வில் டூ. ஓகே, ஐ திங்க் நெக்ஸ்ட் கிளாஸ் வில் பி ஆன் மண்டே.
அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணும்போது நெகட்டிவ் நம்பர் அல்ல. ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணும்போது பிரச்சனை கிடையாது. ஓகே, ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணுறீங்க. ஓகே, நெகட்டிவ் நம்பரால் இஃப் நெகட்டிவ் நம்பரை வந்து நீங்கள் வந்து ஓகே, ஐ வில் ஜஸ்ட் கிவ் யூ அ நோட். ஓகேவா, நோட்டாக கொடுக்குறேன். ஸோ சிம்பிளாக உங்களுக்கு சொல்லித்தரேன். நெகட்டிவ் நம்பர்ஸ். ஓகே, இங்கே பாருங்கள், நெகட்டிவ் நம்பர்ஸ் யூ ஹாவ் நெகட்டிவ். ஓகே, நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்குதா? ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணுறீங்க இல்லை சப்ஸ்ட்ராக்ட் பண்ணுறீங்க. ஓகே, ஆட் பண்ணுறீங்க சப்ஸ்ட்ராக்ட் பண்ணுறீங்க. இன்இக்வாலிட்டியோட சைனுக்கு வந்து நோ சேஞ்ச். நோ சேஞ்ச். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 2x + 3 greater than x - 1 அப்படி இருந்துச்சுன்னா இங்கே வந்து நான் -3 வந்து இப்போ இங்கே பாருங்கள், இப்போ வந்து இங்கே -3 ஆட் பண்ணுறேன், இங்கேயும் என்ன பண்ணுறேன் -3 ஆட் பண்ணுறேன். ஸோ சைன் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ வாட் வில் இதுவும் கேன்சல் ஆகி போயிடும். 2x greater than x - 4 தான் வரும். அங்கே வந்து சைனுக்கு சேஞ்ச் கிடையாது. இல்லை மேம், நான் வந்து நெகட்டிவ் நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறேன் அண்ட் ஆல்சோ டிவைட் பண்ணுறேன் அப்படின்னா இன்இக்வாலிட்டியோட சைன் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ கிரேட்டர் தேன் இருந்துச்சுன்னா சேஞ்சஸ் டு லெஸ் தேன். ஓகே, ஸோ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு இருந்துச்சுன்னா இட் சேஞ்சஸ் டு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு. எனி டவுட்ஸ்? யூ ஹாவ் டு நோ திஸ் பிகாஸ் டொமைன் அண்ட் ரேஞ்ச் உங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு தேவை பசங்களா. ஓகேவா, ஸோ கேன் வி கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். சிம்பிளான கொஸ்டின் தான், சிம்பிளான கொஸ்டின். ஸோ யூ ஹாவ் -3x. ஓகே, -3x + 17. ஓகே, less than -13. தென் எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த +17 தூக்கிறீங்க. ஸோ தட் இஸ் -3x + 17 -17 less than -13 -17. Okay, so this and this will get cancelled. So -3x less than -30 வருமா, -30 வரும். ஸோ இங்கே வந்து பாருங்க மைனஸ் ஐ ஹாவ் டு லைக் இல்லைன்னா -1ஆல் எனக்கு டிவைட் பண்ணலாம், இல்லாட்டி -3ஆல் டிவைட் பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. ஸோ ஐம் ஜஸ்ட் டைரெக்டாகவே நான் வந்து டிவைட் பண்ணுறேன். ஓகே, டைரெக்டாக டிவைட் பண்ணுறேன். தட் இஸ் -3ஆல் இங்கேயும் டிவைட் பண்ணுறேன், -3ஆல் இங்கேயும் டிவைட் பண்ணுறேன். ஸோ யுவர் சைன் வில் கெட் சேஞ்ச், ரைட்? சைன் வந்து என்னாகும், சேஞ்ச் ஆயிரும். ஸோ தட் இஸ் -3, திஸ் வில் கெட் கேன்சல். ஸோ எக்ஸ் வந்து greater than என்னவாகும், ஸோ இதுவும் கேன்சல் ஆகி 10 ஆயிரும். ஓகே, ஸோ எக்ஸ் ஷுட் பி greater than 10. எக்ஸ் வந்து greater than 10 இருக்கணும். ஸோ விச் மீன்ஸ் greater than 10 அப்படின்னா 10, ∞. அந்த மாதிரி யாராச்சும் இருக்கிறாங்களா? யாருமே இல்லை. இருக்கிறாங்க. ஆப்ஷன் சி, x should be greater than 10 to infinity. Okay, is that clear? clear பசங்களா? Option C, x belongs to this. 10ல இருந்து greater than 10 அப்படின்னா why are you doing extra step to understand? உங்களுக்கு இதுல இருந்தே உங்களுக்கு முடிச்சிடலாம், பிரச்சனை கிடையாதுடா. நான் உங்களுக்கு புரியறதுக்காக எக்ஸ்ட்ரா ஸ்டெப் போடுறேன், மற்றபடி பிரச்சனை கிடையாது. ஓகே, புரியறதுக்காக தான். ஸோ இப்போ வந்து நான் வந்து நம்பர் லைனில் ரெப்ரசன்ட் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இங்கே தான் 10 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 10 விட கிரேட்டர் அப்படின்னா 10 இஸ் நாட் இன்க்ளூடட். ஸோ ஐ வில் ஜஸ்ட் புட் லைக் திஸ், இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் போட்டு. கரெக்டா? போடலாம், பிரச்சனை கிடையாது. இங்கே எதுக்கு இதை எழுதினீங்க அப்படின்னு கேட்குறீங்களா, அது பிரச்சனை கிடையாது. யூ கேன் டூ இட் ஆன் த மைண்ட் இட் செல்ஃப். புரியுதா? ஸோ அது உங்களுக்கு புரியறதுக்காக நான் வந்து எழுதினேன். ஓகே, இஸ் தட் கிளியர்? ஸோ இங்கே வந்து 10 இன்க்ளூட் ஆகாது, அப்புறமேல் பாசிட்டிவ் இன்ஃபினிட்டி. ஸோ எக்ஸ் பிலாங்ஸ் டு திஸ். ஓகே, ஃபைன். இந்த கொஸ்டின் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா கொஞ்சம் வெரைட்டியான கொஸ்டின். ஓகே, ஸோ மோடுலஸ் ஃபங்க்ஷன். ஓகே, மோடுலஸ் ஃபங்க்ஷன் வருதா? ஸோ மோடுலஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னா ஒன்லி பாசிட்டிவ் வேல்யூ. ஓகே, ஒன்லி பாசிட்டிவ் வேல்யூ. ஆனால் வந்து இங்கே வந்து வாட் யூ ஹேவ் டு டூ இஸ் தட் நீங்கள் வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கல் வேல்யூஸ் நீங்கள் எடுக்கணும். ஓகே, ஜஸ்ட் விச் மீன்ஸ் பிரேக்கிங் பாயிண்ட். ஓகே, பிரேக்கிங் பாயிண்ட் நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே,
So what you have to do is that first வந்து x plus 1க்கு நீங்க வந்து equal to 0 கொடுக்குறீங்க. Okay, x plus 1 is equal to 0. Whatever the value inside the modulus, you have to give 0. So x equal to minus 1 வருமா? X equal to minus 1. So இங்க இருக்கிற modulusல x மட்டும்தான் இருக்குது. So x equal to 0. So x equal to 0. So which means minus 1 and 0 are the critical points or breaking point அப்படின்னு சொல்லலாம். Critical points. So எதுக்கு மேம் இது கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா it is a function. Okay, modulus function. It is only defined at some point only. Some interval மட்டும்தான் இது வந்து defined ஆக இருக்கும். So we have to find எந்த அந்த point. Okay, so அதுக்கு வந்து ஒரு breaking point we need. So அதுக்கு தான் நம்ம வந்து என்ன பண்றோம், x plus 1 is equal to 0, which means modulus குள்ளார எந்த ஒரு நம்பர் இருக்கோ அதுக்கு நம்ம equating it to 0. So we got minus 1 and 0 as a critical point, right? So which means இப்போ வந்து என்னோட நம்பர் லைன் நான் வரைகிறேன். ஓகே, ஸோ தட் இஸ் இங்கே வந்து minus 1 வரும், இங்கே வந்து 0 வரும். கரெக்டா? ஸோ which means இங்கே இருக்கலாம், ரைட்? ஸோ ஃப்ரம் ஹியர் டு ஹியர், that is negative infinity to 1. Negative infinity to minus 1. That is one interval. அப்புறமேல் வந்து எனக்கு minus 1 வேணும், ஆனால் வந்து 0 வேணா 0 வரைக்கும். ஓகே, ஸோ தட் இஸ் another interval. ஓகே, ஸோ between this. அப்புறமேல் I have to include 0 and positive infinity. கரெக்டா? இங்கே இந்த சைடும் எனக்கு இந்த சைடு இஸ் பாசிட்டிவ் இன்ஃபினிட்டி, இந்த சைடு இஸ் நெகட்டிவ் இன்ஃபினிட்டி. ஸோ இந்த ரேஞ்சில் தான் நான் எனக்கு பார்த்தா போதும். இல்லாட்டி நான் வந்து எல்லா நம்பருக்குமே எடுத்து எனக்கு எழுத தேவை, ரைட்? ஓகேவா? ஃபைன், இஸ் தட் கிளியர்? ஸோ இப்போ வந்து ஒவ்வொரு ரேஞ்சிலையும் நான் வந்து பார்க்க போகிறேன் என்னதான் வேல்யூஸ் இருக்கும் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஐம் டேக்கிங் திஸ் நெகட்டிவ் சைட். ஸோ தட் இஸ் மைனஸ் இன்ஃபினிட்டி மைனஸ் 1. மைனஸ் இன்ஃபினிட்டி மைனஸ் 1ல என்ன வரும் அப்படின்னு. ஓகே, ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸுக்கு என்ன வேல்யூ நம்ம மோஸ்ட்லி கொடுப்போம், எக்ஸுக்கு வந்து மோஸ்ட்லி நெகட்டிவ் வேல்யூஸ் தான் வரும். கரெக்டா? வி வில் கிவ் நெகட்டிவ் வேல்யூஸ். ஸோ வை ஐ ஆம் டெல்லிங் இஸ் தட் நான் இதுக்குள்ளார மைனஸ் இன்ஃபினிட்டியிலிருந்து மைனஸ் 1 இருக்கிற அந்த ரேஞ்சுக்குள்ளார இருக்கிறவங்கள அந்த ரேஞ்ச் பசங்களா அதுக்குள்ளார இருக்கிற நம்பர்ஸ் மட்டும் தான் எடுக்கிறேன். ஸோ நெகட்டிவ் இன்ஃபினிட்டி டு நெகட்டிவ் 1 அப்படின்னா ஒன்லி நெகட்டிவ் நம்பர்ஸ், ரைட்டா? ஸோ which means modulus of x plus 1. Okay, modulus of x plus 1 which is negative of x plus 1. அப்படி எழுதலாமா? Negative of x plus 1, because if I am giving negative numbers here, I usually get a negative number. அப்போ modulus குள்ளார இருக்கிறவங்கள வந்து minus x plus 1. Correct? So அப்படி அதே மாதிரி modulus of x அப்படின்னா if I am giving a negative number அப்படின்னா minus x அப்படின்னு தானே கொடுப்போம். Okay, why ma'am negative அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா because we are taking the numbers from negative infinity to minus 1. Is that clear? Any doubts? No. So we are just substituting. So minus x minus 1 இந்த இதில் நம்ம வந்து substitute பண்ணுறோம். Okay, so that is modulus of x plus 1 plus modulus of x greater than 3. Okay, so இதில் வந்து நம்ம substitute பண்ணுறோம். That is minus x minus 1 minus x greater than 3. So that is minus 2x minus 1 greater than 3. Okay, so that is minus 2x greater than 4 வருமா? So I have to remove this. இங்க நெகட்டிவ் வருதா பசங்களா? ஸோ நெகட்டிவால் நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும் ஆர் டிவைட் பண்ணணும். ஸோ எக்ஸ் லெஸ் தேன் 2. எக்ஸ் லெஸ் தேன் 2 வருமா? ஸோ தட் இஸ் எக்ஸ் லெஸ் தேன் 2 இஸ் தி ஒன் ஆஃப் த இன்டர்வல். ஸோ அவங்க வந்து டிஃபைன்ட் அங்கே. ஸோ எக்ஸ் லெஸ் தேன் 2 அப்படின்னா நெகட்டிவ் இன்ஃபினிட்டியிலிருந்து 2 வரைக்கும். ஆனால் 2 இன்க்ளூடடா இல்லை. ஸோ வி வில் புட் அ ஓப்பன் ப்ராக்கெட். வி வில் புட் அன் ஓப்பன் ப்ராக்கெட். இது பசங்களா ஃபார் ரேஞ்சுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தட்ஸ் வை ஐம் டெல்லிங் வெரி ஸ்லோலி. புரியுதா? ஐ ஹோப் இட் இஸ் புரியல். ஓகே, ஸோ அந்த ரேஞ்ச் நம்ம எடுத்தாச்சு. திஸ் இஸ் டன். நெக்ஸ்ட் வந்து இந்த ரேஞ்ச் எடுத்து பார்த்துடலாமா? ஸோ தட் இஸ் 1, என்னடா கலர் இது? ஓகே, ஸோ தட் இஸ் த ரேஞ்ச் இஸ் 1, 0. ஓகே, 0 இஸ் நாட் இன் minus 1. சாரி minus 1. ஓகே, minus 1லேருந்து 0. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். எதுப்பா உங்களுக்கு புரியல? எப்படி இந்த நெகட்டிவ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 1 வந்தது தான் உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம் சான்சஸ். பிகாஸ் நம்ம வந்து எடுக்கிற நம்பர்ஸ் எல்லாமே இப்போ இங்கே பாரு. இப்போ வந்து நான் டேக்கிங் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு
x is equal to minus 5 எடுக்கிறேன். Okay. So minus 5 plus 1 you will get minus 4 itself, right? Minus 4. So அதனால தான் நம்ம x plus 4 minus of x plus 4 எடுக்கிறோம். So நம்ம வந்து modulusக்கு அந்த வேல்யூ நம்ம கொடுக்கிறோம். Just substituting தான். Okay, is that okay? Okay வா? Okay வாடா பசங்களா? Any doubts? You can tell me if you don't understand. பிரச்சனை கிடையாது. So if I am giving minus 1ல இருந்து 0 வரைக்கும். Okay, minus 1ல இருந்து 0 வரைக்கும் அப்படின்னா minus 1ல இருந்து 0 வரைக்கும் நான் வந்து I am giving values. Okay. Like what you didn't understand அப்படி நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். எது உங்களுக்கு புரியல? எந்த பார்ட் உங்களுக்கு புரியல? Okay, you just tell me which step you didn't understand. அது நான் வந்து உங்களுக்கு சொல்லி தரேன். Okay, fine. So if I'm taking the values from minus 1ல இருந்து 0 வரைக்கும். Okay, minus 1ல இருந்து 0 வரைக்கும் நான் எடுத்தேன்னா இங்க வந்து எல்லாமே குட்டி குட்டி வேல்யூஸ். இங்க பாருங்க மோடுலஸ்குள்ளார இருக்கிறது வந்து x plus 1, right? X middle part. இதாப்பா this one, right? So இங்க வந்து நம்ம வந்து substitute பண்ணோம். So what I did is that minus வந்து உள்ளார multiply பண்ணேன். So minus into x is minus x. So minus into plus is minus 1. Then நாம வந்து substitute பண்றோம். Modulus of x க்கு வந்து நான் minus x தான் கொடுக்கிறேன். Okay, inside the modulus value. Inside the modulus value தான் நீங்க consider பண்ணணும். Modulus வந்து இங்க consider பண்ணக்கூடாது. ஓகே மேம், மோடுலஸ் அப்படின்னா பாசிட்டிவ் வேல்யூ தானே மேம் வரும். எப்படி மேம் அது எடுக்கணும்? நமக்கு வந்து யாரோட வேல்யூ வேணும்? வி நீட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ், ரைட்? ஸோ விச் இஸ் இன் த மோடுலஸ் பார்ட். மோடுலஸ் பார்ட்டுக்குள்ளார இருக்கிறவங்களோட வேல்யூ தான் நமக்கு வேணும். ஓகே, ஸோ தட்ஸ் வை வி ஆர் டேக்கிங் திஸ். ஸோ அப்போ வந்து எக்ஸ் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1 மைனஸ் எக்ஸ் கிரேட்டர் தேன் 3. ஸோ மைனஸ் எக்ஸ் இங்கேயும் மைனஸ் எக்ஸ் வருதா? ஸோ மைனஸ் 2x வில் கம். ஸோ மைனஸ் 1 இருக்கும், தென் greater than 3. So in the minus 1 in the side pogadu, we are just adding plus 1 here, ingiyum plus 1. So we will get minus 2x greater than 4. Uppermail what I am doing is that minus 2 வந்து divide பண்றேன். இங்கேயும் minus 2 ஆல வந்து I am dividing it. Okay. Okay, இங்க வந்து minus 2 தான்ப்பா வரும். Yes. Minus 2 வரும். Okay, ma'am. Mod x plus 1. How it is equal to minus x plus 1. பசங்களா இங்க பாருங்க, we are taking the values from this range. Minus negative infinity ல இருந்து negative 1 வரைக்கும். So what is negative infinity ல இருந்து negative 1 வரைக்கும் அப்படின்னா இங்க ஃபுல்லா negative numbers தானப்பா. minus 3, minus 4, minus 5, etc. full negative numbers, right? So if I'm giving, suppose x is equal to minus 5 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. So what is the value of x plus 1? That is minus 5 plus 1, that is equal to minus 4 I will get, right? I will get a negative number. I will get a negative number, right? So adunala da, so what this means that x plus 1 க்கு வந்து எனக்கு negative value தான் வரும். Negative of x plus 1. So that's why we are taking minus x plus 1 here. Any doubts? So x க்கு வந்து minus 5 கொடுத்தேன்னா modulus குள்ளார இருக்கிற values தான் நம்ம பார்க்கணும். What is inside the modulus? Is that clear? Cleared up. Okay. So on the range குள்ளார range இது வந்து ஃபுல்லா நெகட்டிவ் நம்பர்ஸ் பசங்களா. So that's why இங்க நெகட்டிவ் நம்பர் தான் வரும். x plus 1க்கு I'm talking about x plus 1. ஆமா, mod gives positive value only. ஆனா mod is a function. இது வந்து ஒரு ஃபங்க்ஷன், கரெக்டா? நீங்க பாருங்க sin of x, sin வேண்டாம். So 2x plus 3 இது வந்து ஒரு லீனியர் equation, கரெக்டா? நம்ம வந்து இவங்களெல்லாம் கட் பண்ணி we are just finding the value of x. So first வந்து நீங்க ஃபங்க்ஷனுக்குள்ளார இருக்கிறாங்க, ஸோ மோடுலஸ்குள்ளார இருக்கிறாங்க x plus 1க்கு தான் நீங்க வேல்யூ கொடுக்குறீங்க. அவங்களோட வேல்யூ தான் நம்ம சொல்றோம். we are not talking about mode. இங்க மோடோட வேல்யூ நம்ம ஒண்ணுமே பேசல. ஓகே, ஸோ அது நீங்க பார்க்கக்கூடாது. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஹியர். எக்ஸோட வேல்யூ மட்டும்தான் எனக்கு தேவை. மோடு நீங்க வந்து பார்க்கக்கூடாது பசங்களா.
So first you have to give the value of x, right? x க்கு ஏதாச்சும் வேல்யூ கொடுத்ததுக்கு அப்புறம் தான் மோட் ரியாக்ட் பண்ணும். ஓகே, இப்போ இங்க பாருங்க -5 வரும். ஓகே, ஸோ அதுக்கு தான் நம்ம 5 அப்படின்னு எழுதுறோம். ஸோ இந்த 5 கிடைக்கிறதுக்கு we have to give some value for x, right? ஸோ அதுதான் அவங்க சொல்றாங்க. Any doubts? We are here அது x plus 1க்கு மட்டும்தான் நம்ம வேல்யூ பார்க்குறோம், not for the entire modulus. ஏன்? பிகாஸ் நமக்கு எக்ஸோட வேல்யூ மட்டும்தான் தேவை. ஸோ வி ஹாவ் டு ஃபைண்ட் எக்ஸுக்கு வந்து நான் என்னென்ன வேல்யூஸ் கொடுத்தா இந்த லீனியர் இன்இக்வாலிட்டி வந்து டிஃபைன் ஆகும். ஸோ தட் இஸ் த திங். ஸோ அங்கே வந்து மோட் பார்க்க தேவையில்லை. ஸோ வி ஜஸ்ட் ஒன்லி நீட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ், நாட் தி ஃபங்க்ஷன்ஸ் வேல்யூ. இஸ் தட் கிளியர்? மோட்லெஸ் வந்து இப்படி தான்ப்பா நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? எனி டவுட்ஸ்? எனி டவுட்ஸ்? ஓகே, சரி. ஸோ ஐ வில் கோ ஃபார் திஸ் ஃபங்க்ஷன். ஸோ இங்கே மோட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 வருமா? ஸோ எனி நம்பர் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இஃப் ஐ எம் கிவிங் -1லேருந்து 0 வரைக்கும். ஸோ ஹியர் இங்கே வந்து -0.1, இங்கே வந்து -0.5 -0.5, ரைட்? ஸோ எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ வில் பி பாசிட்டிவ். ஸோ இப்போ இங்கே பாருங்கள் -0.5 + 1 you will get 0.5 because 1 is greater, so you will always get positive value. So இதுக்கு வந்து நம்ம வந்து x plus 1 அப்படினே கொடுத்துக்கலாம். So you only have to think about what is inside the modulus, not about the modulus, because நமக்கு modulus ஓட வேல்யூ தான் வேணும். எப்போ மேம் நாம வந்து modulus function consider பண்ணோம்? that is for range. கரெக்டா? ஸோ எக்ஸ் வந்து டொமைன் பா. ஸோ எக்ஸுக்கு என்ன வேல்யூ யூ ஹாவ் டு சால்வ் ஃபார் எக்ஸ். கரெக்டாக? நம்ம வந்து எக்ஸோட வேல்யூ மட்டும்தான் பார்க்குறோம். மோடுலஸோட வேல்யூ நம்ம மோடுலஸ் எடுக்கணும்னா அதுக்கு வந்து நம்ம ரேஞ்ச். ஸோ தட் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மோடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1. தட் இஸ் ஈக்குவல் டு என்ன? அப்போ தான் நம்ம இந்த மோடுலஸ் எடுக்கணும். இங்கே வந்து நமக்கு ஒன்லி த வேல்யூ ஆஃப் எக்ஸ் மட்டும்தான் நமக்கு தேவை. யூ ஒன்லி நீட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். ஸோ அதனால நம்ம மோடுலஸ் கன்சிடர் பண்ண மாட்டோம். ஓகேவா? ஐ ஹோப் இட் இஸ் கிளியர். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் -x. ஓகே, ஸோ மோடுலஸ் ஆஃப் எக்ஸ் நான் எடுக்கிறேன்னு நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே வந்து ஃபுல்லாக நெகட்டிவ் நம்பர்ஸ் தான் இருக்கும். ஸோ 0 to -1, இங்கே குட்டி குட்டியாக -0.9 -0.5 -0.1 அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ விச் மீன்ஸ் -x தான் நான் எடுக்கிறேன். ஓகே, யூ ஹாவ் டு ஜஸ்ட் கன்சிடர் அந்த நம்பர் லைனில் என்ன நம்பர் எடுக்கிறாங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து x plus 1 minus x greater than 3. ஓகே, ஸோ அப்படின்னா இதுவும் கேன்சல் ஆகி போயிருமா? ஸோ 1 is greater than 3. Is it possible? 1 is never be greater than 3. ஓகேவா? இது வந்து not possible. So it is not defined. It is not defined. எங்க டிஃபைன் கிடையாது இந்த ஃபங்க்ஷன்? இந்த ஃபங்க்ஷன் இப்போ நீங்கள் எக்ஸுக்கு வந்து 1 greater than 3, தட் இஸ் -1லேருந்து 0 வரைக்கும் எந்த வேல்யூ கொடுத்தாலும் உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன கிடைக்காது? வேல்யூஸ் கிடைக்காது. ஸோ திஸ் இஸ் நாட் டிஃபைன் பிகாஸ் இட் இஸ் நாட் பாசிபிள். 1 greater than 3, ஹவ் இட் இஸ் பாசிபிள்? பேசுங்களா? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ரேஞ்ச். ஓகே, இந்த ரேஞ்ச். ஸோ தட் இஸ் 0 to positive infinity. So modulus of x plus 1. So இங்க வந்து நான் positive value கொடுத்தா இங்க வந்து x plus 1, which means it is I am giving the positive values only. 0 to positive infinity, full positive numbers, right? So அதே மாதிரி mod x, அதுக்கும் நான் வந்து எக்ஸுக்கு வந்து பாசிட்டிவ் தான் நான் கொடுப்பேன். எக்ஸ் பிளஸ் 1 வந்து இப்போ நான் கால்குலேட் பண்ணி எக்ஸ் பிளஸ் 1 எனக்கு என்ன கிடைக்கும்? ஐ வில் கெட் அ பாசிட்டிவ் நம்பர், ரைட்? ஸோ இங்கே பாருங்க 0 + 1 யூ வில் கெட் 1 விச் இஸ் பாசிட்டிவ். ஸோ அதனால நான் வந்து நெகட்டிவ் எல்லாம் ஆட் பண்ணவே இல்லை. ஸோ இஃப் ஐ கிவ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 ஐ வில் கெட் இங்கே வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 கொடுக்குறேன், விச் மீன்ஸ் ரேஞ்சில் பாசிட்டிவ் நம்பர்ஸ் தான் இருக்குது. ஐ ஹோப் இட் இஸ் கிளியர். ஓகே, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பட் இட்ஸ் ஃபைன். ஓகே, ஸோ இப்போ இப்படி வருமா? ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் எக்ஸ் greater than 3. So that is 2x plus 1 greater than 3. So 2x greater than 2. So x வந்து greater than 1 ஆக இருக்கணும். ஓகே, x வந்து greater than 1 ஆக இருக்கணும், which means x belongs to 1 comma positive infinity. 1 comma positive infinity. இப்போ நீங்க பாத்தீங்க, ஐயோ
So that is x belongs to 2 x belongs to negative infinity comma negative 2. So ma'am இங்க பாருங்க மேம் ரெண்டு values for x. So what you have to do, that is இவங்களோட intersection தான் நீங்க எடுக்கிறீங்க. That is ஸோ அந்த நெகட்டிவ் வந்து நாட் டிஃபைன்டாக இருக்கிற ஏரியாஸில் வந்து நம்ம எடுக்க மாட்டோம், ஓகேவா? ஸோ இது அவங்களோடது நம்ம எடுக்க மாட்டோம். பட் வி ஒன்லி நீட் இந்த சைடு இருக்கிறவங்க இங்கே இஸ் நாட் டிஃபைன், இங்கே இருக்கிறவங்க which means union. So x belongs to negative infinity to minus 2 union negative union then 1 comma infinity. அவ்வளோதான். ஓகே கிளியர்? ஸோ இவ்வளோதான் பசங்களே. ஸோ யூ ஹேவ் டு லேர்ன் அபவுட் தி டொமைன் அண்ட் ரேஞ்ச், ஓகேவா? ஸோ அதனால தான் கொஞ்சம் பிரச்சனை வருது, பிரச்சனை கிடையாது. ஸோ இது வந்து உங்களுக்கே ஈஸியாக சொல்லலாம். ஸோ தட் இஸ் சொல்யூஷன் செட் ஆஃப் இன்இக்வாலிட்டிஸ் எக்ஸ் வந்து கிரேட்டர் தேன் 2 அண்ட் எக்ஸ் வந்து லெஸ் தேன் -3. எக்ஸ் வந்து கிரேட்டர் தேன் 2. எஸ், ஹாய் மைனிஷா, நீங்களா? ஓகே, ஸோ இங்கே பாருங்க. ஸோ ஐ ஹாவ் 2 ஹியர், இங்கே வந்து -3, ஓகேவா? ஸோ எக்ஸ் கிரேட்டர் தேன் 2 விச் மீன்ஸ் திஸ் சைட் பாசிட்டிவ் இன்ஃபினிட்டி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு -3, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு -3 விச் இஸ் திஸ் சைட். ஸோ விச் இஸ் இந்த சைட் போகும்போது தட் இஸ் -2 -1 0 அந்த மாதிரி. ஸோ இவங்களோட சொல்யூஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இன்இக்வாலிட்டியோடையும் இந்த இன்இக்வாலிட்டியோடையும் இன்டர்செக்ஷன் தான் இருக்கும், ஓகே, விச் இஸ் காமன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே காமன் கிடையாது. இவங்க வந்து இந்த சைட் போகிறாங்க, இவங்க வந்து இந்த சைட் போகிறாங்க. ஸோ இதுதான் இது வந்து இவங்க ரெண்டு பேருக்குமே காமன் கிடையாது, ஓகே. ஸோ தட் இஸ் ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர் விச் இஸ் அ நல் செட். ஸோ அங்கே வந்து இவங்களுக்கு சொல்யூஷன் கிடையாது ஃபார் திஸ் இன்இக்வாலிட்டி, ஓகே, ரைட்? ஓகே பசங்களா, ஸோ யா, so yes, yes, Thala batch எங்க? Okay. So பசங்களா, if you are looking for some courses, okay, so our Xylem is providing, okay, yes, sure. So our Xylem is providing a NEET course for NEET படிக்கிற பசங்க, that is for 11th 12th பசங்களுக்கு we are having a NEET course, okay, which is online. ஸோ ஆன்லைனில் உங்களுக்கு நீட் கோர்ஸ் உங்களுக்கு படிக்கலாம். உங்களுக்கு போர்ட்ஸோடையும் உங்களோட நீட் கோச்சிங்கும் சேர்ந்து உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம் பசங்களா. ஸோ அதோட பேட்ச் உங்கள் 11th பேட்ச் பேர் தான் தலா பேட்ச். ஸோ தலா பேட்சுக்கு என்ரோல் பண்ணுறதுக்காக ஸோ தி நம்பர் இஸ் கிவன் ஹியர். ஸோ யூ கேன் ஜஸ்ட் கால் அண்ட் secure your information கிடையாது, secure your seats, okay. So it is the best time to start your entrance career which is 11th and 12th. So 11th and 12th நீங்க முன்னாடியே படிக்க நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா 11th and 12thல வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் பசங்களா. So it is a very good thing to have an exposure to entrance that career, okay. So which is நீங்கள் வந்து சரி நான் 11th and 12th அப்புறமேல் நான் ரிப்பீட் பண்ணி படிக்கல, பிரச்சனை கிடையாது. நான் அந்த பாத் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் because I have experience, that's why I'm telling, okay. So இப்போவே நீங்கள் உங்களுக்கு படிக்கலாம், okay. So we are getting results, we are getting feedbacks from our students of THALAPATHY batches because it is helping for their boards and entrance as well. So they are என்ன சொல்லலாம், கிளாஸ்லேயே ஆவரேஜான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளாஸ் செகண்டெல்லாம் வர்றாங்க. ஸோ வி ஆர் கெட்டிங் ஃபீட்பேக், ஸோ இட்ஸ் கோயிங் குட். ஸோ உங்களுக்கு வந்து சீட் செக்யூர் பண்ணலாம் பசங்களா. இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் எனி திங் ரிகார்டிங் த அட்மிஷன்ஸ் யூ கேன் கால் ஆன் திஸ் நம்பர் ஆர் செக் ஆன் திஸ் திங்ஸ் கிவன் இன் த டிஸ்கிரிப்ஷன். 12th படிக்கிற பசங்க கூட we have that which is THALAPATHY batch as well. It is powered by PW. Yes, PW and Xylem is like this, okay. Okay, fine. So THALAPATHY batch which is for 12th and also வந்து நீங்க வந்து ஆன்லைன்லாம் ரிப்பீட் பண்ண பார்க்குறீங்க அப்படின்னா we have a VETRI batch for that as well as that. ஸோ உங்களுக்கு பிடிச்சி நீங்கள் யூடியூப்பில் பார்க்குற டீச்சர்ஸ் will come and teach you on the live, okay. So there is an offline courses in Tamil Nadu, okay. Offline courses in Coimbatore as well. அது வந்து ஆன்லைனில் ரிப்பீட் பண்ணுறவங்களுக்கு, ஓகே. ஸோ தீஸ் ஆர் த கோர்சஸ் வி ஆர் ப்ரொவைடிங். ஸோ எனி டவுட்ஸ் யூ ஹாவ் அக்கார்டிங் ரிலேட்டட் டு தி அட்மிஷன்ஸ் மெட்டீரியல்ஸ் வாட் ஆர் த திங்ஸ் உங்களுக்கு வந்து என்ன பண்ணலாம், யூ கேன் கால் ஆன் திஸ் நம்பர் as well. செக்யூர் யுவர் சீட்ஸ் பசங்களா. எஸ்,
let's go. Okay, so we will go on the next question. இதில் வந்து எவ்வளோ கொஸ்டின் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அவ்வளோ கொஸ்டின். ஐ லிவ் இன் ஜிஜே மேம். ஜிஜே அப்படின்னா குஜராத்தா? ஓ வாவ், குஜராத்தில் இல்லை, குஜராத்தில் இருக்கிறீங்களா நீங்கள்? வாவ் நைஸ். ஜிஜே அப்படின்னா குஜராத் ஐ கெஸ். இஃப் ஐ எம் ராங் ப்ளீஸ் கரெக்ட் மீ. ஓகே, so you have an inequality that is x plus x by 2, x plus x by 2 plus x by 3 less than 11. So you have to find the value for x. Oh, okay, okay. So inga vandu next question irukku, adu ungalku you can do it as homework. Okay. Oh wow, I am glad that someone is watching my live from Gujarat. Technology, right? Okay. So first நீங்க என்ன பண்றீங்க, denominator you have to make it equal. So 2x plus x divided by 2 plus x by 3 less than 11. So that is 3x divided by 2 plus x by 3 less than 11. So நீங்க வந்து 9x plus 2x divided by 2 into 3 is 6 less than 11. Less than 11. So you will get 9 plus 2 is, that is 11x divided by 6 less than 11. Okay, so what I'm going to do is that 11x less than 66 you will get. So x வந்து நீங்க பாத்தீங்கன்னா less than 66 divided by 11. So x should be less than 6. Ma'am, please trigonometric functions. You want another session for trigonometry? We can do. Okay, so நான் வந்து proof செஞ்ச மாதிரி இன்னொரு செஷன் வேணுமா உங்களுக்கு? ப்ளீஸ் லெட் மீ நோ இன் தி காமெண்ட்ஸ் பசங்களா. உங்களுக்கு தேவையானது எனக்கு எப்படின்னு தெரியும். ஓகே, ஸோ வி வில் டூ ஒன் ஷார்ட்ஸ். ஓகேவா, பிரச்சனை கிடையாது. ஆஃப்டர் தி சீரீஸ் இஸ் டன் வி கேன் டூ ஒன் ஷார்ட்ஸ் ஃபார் எவ்ரி சாப்டர்ஸ். ஓகே, உங்களுக்கு சிம்பிளாக கிறிஸ்பாக உங்களுக்கு என்ன தேவையோ நான் வந்து உங்களுக்கு சொல்லி தந்துடுவேன். பிரச்சனை கிடையாது பசங்களா. ப்ளீஸ் ஜஸ்ட் ட்ரஸ்ட் மீ, ட்ரஸ்ட் த ப்ராசஸ். ஓகே, ஸோ எக்ஸ் வந்து லெஸ் தேன் ஆர் லெஸ் தேன் 6ஆக இருக்கணும், விச் மீன்ஸ் எக்ஸ் பிலாங்ஸ் டு minus infinity to 6. Minus infinity to 6. So this is the thing. Aladhaan. Graph very hard. Okay, fine. I will teach you graph. Simpla solli tharan. Okay. I know a trick. Naanu appadi dhaan padichen. Okay, and I know I get it. Okay, I used to ignore trigonometric functions when I was studying. அப்புறமேல் நான் படிச்சிட்டேன். பிகாஸ் அது என்ஜினியருக்கு தேவைங்க. நீ when லைக் என்ன சொல்லலாம், ரிப்பீட் பண்ணும்போது trigonometry was important. ஸோ அதனால ட்ரிக்னோமெட்ரி அங்கே படிச்சிட்டேன். ஓகே, ஸோ பசங்களா, ஸோ இது வந்து நீங்கள் ஹோம்ஒர்க்காக பண்ணலாம். திஸ் இஸ் ஃபார் யோர் ஹோம்ஒர்க். ஸோ ப்ளீஸ் டூ த ஹோம்ஒர்க் எல்லாம் இக்னோர் பண்ணாதீங்க பசங்களா, பிகாஸ் ஐ எம் கிவிங் இட் ஃபார் யுவர் குட் ஓன்லி. வாட் இஸ் திஸ்? ஓகே, ஸோ நீங்கள் உங்களுக்கு வேணால் கமெண்ட் பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. ஐ வில் செக் இட். ஓகே, ஸோ இன்றைக்கி கிளாஸ் அவ்வளோதான். உங்களுக்கு தேவையானது நான் சொல்லி கொடுத்துட்டேன். ஒன்லி ஒன்று கண்ணே Ma'am, you did which engineering? I did என்ன engineering? Electronics and Communication. Easy. ஆனால் அவ்வளோ ஈஸி கிடையாது, அந்த மாதிரி ஒரு ஈஸி. எஸ், ஓகே. ஸோ இது வந்து ஹோம்ஒர்க்காக பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி வந்து என்ன படிச்சிங்க, தட் இஸ் நெகட்டிவால் நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணுறீங்க, டிவைட் பண்ணுறீங்க, இனீக்வாலிட்டிஸ் சேஞ்ச் ஆகும். இனீக்வாலிட்டிஸ் வில் சேஞ்ச், அவ்வளோதான். ஓகே, திஸ் இஸ் த திங். ஸோ அப்புறமேல் மிச்சம் இருக்கிறது வி வில் டிஸ்கஸ் ஆன் ஒன் ஷார்ட்ஸ் அண்ட் திங்ஸ். ஓகே, ஸோ இதுக்கு மட்டும் நீங்கள் இது மட்டும் படிங்க. ஸோ டொமைன் அண்ட் ரேஞ்ச் வில் பி வெரி ஈஸி. ஓகே, ஸோ தட்ஸ் இட் பசங்களா. ஸோ கமெண்ட் நெக்ஸ்ட் லைவில் நம்ம பார்க்கலாம். ஆமாம், பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன சாப்டர்? ஸோ எல்லா சாப்டர்லேருந்து இம்பார்ட்டன்டானது சொல்லி தந்துடுவேன். ஸோ வி வில் டூ மோர் செஷன்ஸ் ஆஸ் வெல். உங்களுக்கு வந்து 12th தேவையானது நான் உங்களுக்கு தந்துடுவேன். Okay, so channel subscribe பண்ணலாம். channel day 29.4k, make it 30k பசங்களா. we will celebrate. Okay, so channel subscribe பண்ணலாம். channel subscribe பண்ணுங்க, like button like பண்ணுங்க, and I will provide today's note in Telegram. So every link is given in the description. So descriptionல இருந்து link யூஸ் பண்ணி நீங்க join பண்ணிக்கலாம். Okay, so that's it. போட்டா வரட்டா மாமே dur. Okay ma'am, bye. Yes, I am bye. I'm going. So I hope you have a wonderful weekend ahead. Nalla chill பண்ணுங்க, நல்லா ஜாலியாக இருங்க, watch some movies, do whatever you like. You have only one life. You live only once. Yes, obviously கார்த்தி உங்களை ஞாபகம் இருக்கு. எனக்கு உங்களை நான் எப்படி உங்களை மறப்பேன்? Tell me. How can I forget my 10 students? Okay பசங்களா, போட்டா.
So yes, so I will see you on the next session. This is your Sreeshma ma'am leaving, and I will see you on the next class. Bye bye and take care.